வணக்கம் மக்களை. இன்றைக்கி நம்ம படைப்பு படத்தோட ட்ரெய்லரை தாண்டி கோட் பண்ண போகிறோம். இது முழுக்க முழுக்க ஜென்சி மக்களுக்கான வீடியோ. ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே ஹீரோவுக்கு ஒருத்தர் பில்டப் கொடுத்துட்ருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால், லியோ படத்தில் ஃப்ளாஷ்பேக் சொல்ல வருவாரே அவர் தான் இவர் பேர் மன்சூர் அலிகான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றது வேறு யாரும் இல்லை, ரீசெண்டாக வந்த கூலி படத்தில் நடித்த தேவா தான் இதுலேயும் ஹீரோ. இந்த படம் 1999 வந்ததால் இந்த படத்தில் வர ரஜினிகாந்த் கொஞ்சம் வாலிபராக இருப்பார். இப்படி காரில் வேகமாக வந்து இறங்குறது வேறு யாரும் இல்லை, பாகுபலி படத்தில் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்ட சிவகாமி தேவி தான் இந்த படத்தோட வில்லி. இவங்க ஹீரோ ரஜினிகாந்த் லவ் பண்ணுவாங்க, ஆனால் ரஜினிகாந்த் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவார். அவங்க தான் சௌந்தர்யாவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா படம் வந்து 3 வருஷத்துலேயே இவங்க ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் செத்துருப்பாங்க. படத்தில் ரஜினிகாந்த் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதால நீலாம்பரியோட காதல் கைகூடாமலே போயிடுது. அப்போது நீலாம்பரியை வில்லியாக பார்த்துருந்தாலும் இப்போ தான் நீலாம்பரியோட காதல் உண்மையானதுன்னு படைப்பாவுக்கே விளங்குது. இந்த படத்தில் ரஜினிகாந்தோட அப்பாவாக நடிச்சிருக்கிறவர் வேறு யாரும் இல்லை, இவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கும்கி படத்தில் நடித்த ஹீரோ விக்ரம் பிரபுவோட சொந்த தாத்தா தான் இந்த சிவாஜி கணேசன். இந்த படத்தில் வரக்கூடிய அரசியல் சம்மந்தமான பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் ரஜினிகாந்துக்கும் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இருந்த ஜெயலலிதாவுக்கும் இருந்த ஈகோ கிளாஷ் வந்து தெளிவாகவே விளங்கும். இல்லை, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த நீலாம்பரியோட கேரக்டரும் ஜெயலலிதாவோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு அந்த காலத்திலேயே ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு.